எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்து சுவையில் அட்டகாசமான பாகற்காய் விதை பருப்பு போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டிய பொடி. சுகர் லெவல் அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பாவக்காயில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் விதையிலையுமே இருக்குது. பாவக்காய் விதை பார்த்திங்கன்னா நிழல்லையே ஒரு 2 நாள் காய வச்சதுங்க. இந்த குட்டி குட்டி அயிரை மீன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாவக்காய் விதை. கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். பெருங்காய கட்டி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவேவும், காரத்துக்கு ஒரு 7, 8 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை ஒரு 2, 3 கொத்து சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு பவுல் பார்த்திங்கன்னா உளுந்துன்னா அதே பவுல் அரை பவுல் இந்த நம்ம விதை எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயை வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். உளுந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வறுக்கணும். பெருங்காயம் கட்டி பெருங்காயன்றதுனால நம்ம தட்டி சேர்த்துக்கிறலாம். இந்த உளுந்து கூடயே நல்லா வறுபட்டும். நீங்கள் பொடி இருந்தால் கூட நீங்கள் இறக்க போகும்போது அந்த சூடுலேயே வறுத்திங்கனாலே போதும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா உளுந்து வறுபட்டதுக்கப்புறமா சீரகம், மிளகு, வத்தல் 3யுமே நம்ம சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு டைமும் மிச்சமாகும், கேஸும் செலவும் கொஞ்சம் மிச்சமாகுங்க. ஏன்னா தனித்தனியாக போட்டு வறுத்தோம்னா அது கேஸ் வந்து வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா தானே செலவாகும். சமையல் அறையில் பார்த்திங்கன்னா பெண்கள் நினச்சா அதுலேயுமே நிறைய மிச்சம் பண்ணலாங்க. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து நம்ம பெண்கள் வந்து நிறைய விஷயங்களில் பண்ணலாம். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக வறுக்கிறோமோ அந்தளவுக்கு பொடி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருகு விட்டால் கூட பொடியோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நம்ம கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கருகு விடாமல் ஒரே மாதிரி வறுபடும். அந்த பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு விதையை எல்லாருமே தூக்கி கீழே வேஸ்ட்டாக தான் போடுவாங்க. நம்ம எல்லா பொருளும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அந்த காயில் இருக்கிற சத்துக்களுமே அந்த விதையிலையுமே இருக்குது. அந்த விதையை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாமே, பொடியாக பயன்படுத்தலாம், சட்னியாக கூட வைக்கலாங்க. குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுக்கும்போது கசப்பு தன்மையே அதிகமாக இருக்காது. நல்லெண்ணெய் இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி பெனஞ்சு சாதத்துலையெல்லாம் கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெயை ஊற்றி கொடுத்தோம்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது தெரியாது. நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பாவக்காயோட சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். இப்போ உப்புமே சேர்த்துக்கிறலாங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து அதையுமே நம்ம வறுத்துக்கிறலாம். அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் வறுத்தோம்னா பாருங்கள் அருமையாக நல்லா வறுத்தாச்சு. ஒரு தட்டில் ஆற வச்சு விட்டுறலாம். இப்போ பாவக்காய் விதையை சேர்த்துக்கிறலாம். நீங்கள் பாவக்காய் பெரிய சைஸு விதை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த விதை இருந்தனால இதில் இன்றைக்கி செஞ்சேங்க. ஆனால் இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் இதையுமே கருகு விடாமல் நல்லா வறுத்தாச்சு. நிழல் காய்ச்சல் ஒரு 2 நாள் காய வச்சேன் இந்த விதையை. பச்சையாக இருந்தாலும் வறுபடும் போது நல்லா வறுபட்டுரும். இப்போ கருவேப்பிலையே 2, 3 கொத்த வறுத்தாச்சு. பச்சை கருவேப்பிலைன்றனால தனியாக வறுத்து அதையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. கொஞ்சம் குறையாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அருமையான பாகற்காய் விதை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். பாய். நன்றி.